இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. என்ன இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். புதன் ஆளக்கூடிய ராசி என்பதனால இது இயற்கையாகவே இந்த கூச்ச சுபாவம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்துடும். ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். நில ராசி என்பதனால எப்பவுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. தன்னுடைய எண்ணங்களை கூட அதிகம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம். கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அதிகமாக மற்றவங்க கிட்ட பேசுறது பழகிறது அப்படிலாம் இவங்களுக்கு அதிகம் பிடிக்காது. புதிய நண்பர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கடினம் தான், ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு புதிதாக ஒரு உறவுக்கிட்ட பேசும்போது ரொம்ப டக்குன்னு பேச மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து அதுக்கப்புறம் தான் பேசக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. புத்தி கூர்மை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப திறமையாக செயல்படக்கூடியவங்க. புதன் ஆளக்கூடிய ராசி என்பதனால கலையில் கொஞ்சம் ஆர்வமும், எழுதுறதுல கொஞ்சம் ஆர்வமும், அதே மாதிரி வாசிக்கிறது அப்படிங்கிறதுல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகம் பிடிக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறத தான் விரும்பக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதே சமயம் எடுத்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை ஓரளவுக்கு செய்தி காட்டுட்டு அதில் நல்ல ஒரு பெயர் புகழ் பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை விடக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்களும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரத்தில் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வேலையில் கூட நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதேமாதிரி வியாபாரத்துலேயும் கூட ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் இடமாற்றமும் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். எதுவாக இருந்தாலும் சரி, முடிவு எடுப்பதில் சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வரும். எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். ரொம்ப நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் விரைய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வெளியில் எங்கேயாவது தூரமாக பிரயாணம் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி நீண்ட தூரம் போகிறீங்க அப்படின்னா இரவு நேர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. சீட் பெல்ட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கன்னிராசி என்பவர்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும். அதனால் நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுடுவாங்க. இந்த கன்னிராசியில்
உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு செயலுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் இதன வரையில் இருந்திருக்கும். இனி அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்நியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அரசு வழியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதுக்குள்ளே ஒரு விதமான அச்சம், பயம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில். இந்த நேரத்தை பொறுத்த வரையிலும் இந்த மே 31 முதல் சுக்கிரன் மேசராசியிலிருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்க இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மே 31க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் பகவான் ஜூன் 2 வரை உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் ஷேர் மார்க்கெட்டிங்கில் வியாபாரம் செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இழுபறிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில் கூட நிறைய பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பி பார்த்திங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அனுப்புவாங்களே, அதெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களும் இந்த கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொடுக்கறது நல்லது. மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பாங்க. நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறையும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனா வரையிலும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இதை நம்ம கரெக்டாக செய்கிறோமா, கரெக்டான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு விதமான குழப்பம் இருக்கும். குழப்பமான நிலையில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு சுப செலவுகளாக தான் நீங்கள் மாற்றுவீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க. அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாணவர்களை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால, அதுவும் நீச்சம் அடைந்திருப்பதனால வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் போட்டி போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இதுவரை உங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள், குழப்பங்கள் இதெல்லாம் குறைந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ள சுக்கிரன் பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்நியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் ஒரு சூனியம் போல் இதனா வரையிலும் இருந்திருக்கும். அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். ஜென்ம ராசியை விட்டு பயிற்சியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் அப்படின்னே சொல்லலாம். இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து அந்த நல்ல தகவல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா சுப்பிரமணியரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்
இந்த கன்னிராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.